கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த 5 மாதங்களும் கண்ணின் மணி போல நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்தார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்துக்குள்ளே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தபோதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய், அதிசயமாய், நேர்த்தியாய் நடத்துகிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் செய்கிற வேலைகளே, தொழில்களே, வியாபாரங்களை ஆசீர்வதித்து நல்ல வருமானத்தை அவர் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடன் வாங்காதபடிக்கு வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனைகள், நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை, மறுபடியும் குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கி கடன் என்ற அடிமைத்தனத்திலே சிக்கி தவிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தரித்திரத்தோடு, வறுமையோடு வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அவைகளை ஏற்றுக்கொண்டு வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உலக காரியங்களை வெறுத்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறிவிடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை இல்லை என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவார். கடன் என்ற அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சற்று கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க.
கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து உம்மை துதிக்க நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.